ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பவர் ஆட்டோமேட்ன்ற சீரீஸில் நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் பவர் ஆட்டோமேட்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா என்னோட வீடியோஸை பாருங்கள். ஸோ நான் வந்து இதை ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பீசஸ் பை பீசஸ் ஒரு டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பவர் ஆட்டோமேட்டுக்கே புதுசு, எனக்கு இது என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த பேசிக்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்கள் என்னோட மற்ற வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஷேர் பாயிண்ட் ரிலேட்டடான ஸ்டப்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் பவர் ஆட்டோமேட் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டிரைவ் ரிலேட்டடாக சில ப்ராக்டிக்கல் டாஸ்க் நம்ம பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சில ஆப்ஸ்லாம் ஆட் பண்ணி ஷேர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி சில ஃப்ளோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றின ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் அதில் இருக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பிக் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த டாஸ்க் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ when an item in a SharePoint list is modified, send an email. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுலேயே விஷயங்கள் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக உங்களுக்கு படிச்சிடுறேன். So select or paste in the SharePoint site URL and select the list you want to monitor for changes. When someone changes the item on the selected list, send an email notification to one or more people. So உங்களோட SharePoint சைட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ SharePoint சைட்டில் தான் நீங்கள் எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த SharePoint சைட்டில் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறாங்களோ, இல்லை அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த ஆட்டோமேட்டட் டாஸ்கில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எதுக்கு பயன்படுத்துது, ஒரு எதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு கம்பைண்டாக வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு டாக்குமெண்ட்டில். ஸோ இப்போலாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த இன்டெகிரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் இப்போ ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு வாட்டியும் மெயில் கம்யூனிகேஷன் நமக்கு அனுப்பியோ, இல்லை அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இது பண்ணிட்டேன் நீ பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஷேர் பாயிண்ட் சைட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் இல்லை நீங்கள் ஒரு நியூ டாக்குமெண்ட்டே அதில் அப்டேட் பண்ணுறீங்க அந்த பர்டிகுலர் சைட்டில் அப்படின்னாலும் நீங்கள் எந்தெந்த ரெசிபியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இமெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ரிசீவ் ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்மே பண்ண வேணாம், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகிடும். அந்த மெயில் நோட்டிஃபிகேஷனை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இந்த யூசர் ஆர் இந்த பர்சன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் மேற்கொண்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்டில் கண்டினியூ பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ எது வேணாலும் அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பேசிக் க்ரைட்டீரியாஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னாலே மெயினாக வந்து நீங்கள் இந்த கனெக்டர்ஸ்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டிரைவ் அண்ட் அவுட்லுக் இந்த ரெண்டு ஆப்ஸை மட்டுமே இன்டெகிரேட் பண்ணி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் மேலே போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட், ஆஃபீஸ் 365 யூசர்ஸ், ஆஃபீஸ் 365 அவுட்லுக். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் அப்படின்றது அட்மின் எல்லாருக்குமே கிளியராக தெரியும். ஷேர் பாயிண்ட்ல பெர்மிஷன் விஷயங்கள் ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட்னும் போது பேசிக்காக யார் பண்ணுறா இந்த டாஸ்க்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஷேர் பாயிண்ட் அட்மின் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட்ல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். ஆர் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் டீம் இருக்காங்க, அவங்க தான் அந்த ஷேர் பாயிண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமோட ஒரு இண்டிவிஜுவல் இமெயில் அட்ரஸையோ ஆர் அந்த டீம் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை அசோசியேட் பண்ணியிருந்தாலும் அந்த மெயில் எனேபிள்டு குரூப்பையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ தட் அந்த குரூப்பில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த ஃப்ளோவில் ஆர் அந்த ஷேர் பாயிண்ட் சைட்டில் போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்களை நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் 365 யூசர்ஸ், ஆஃபீஸ் 365 அவுட்லுக். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூசருக்கு வந்து நீங்கள் ஒரு மாடிஃபிகேஷனோ ஒரு அப்டேட்டோ ஷேர் பாயிண்டில் பண்ணுறது ரிசீவ் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸையும் ஆட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஆர்கனைசேஷன்லேயே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களோட இமெயில் அட்ரஸஸையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ தட் ஒன்ஸ்
உங்களோட போர்ஷன் ஆஃப் த ஒர்க் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா இமெயில் ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபர்தர் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட மெயின் அஜெண்டா. ஸோ இந்த கனெக்டிவிட்டி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு குரூப்பை ஆட் பண்ணியும் நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் 365 யூசர்ஸ் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு மெயில் எனேபிள்டு குரூப்பை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அந்த குரூப்பை நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கனாலே அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது எல்லா யூசர்ஸ்க்குமே ரிசீவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆஃபீஸ் 365 அவுட்லுக் அப்படின்றது அவங்களோட இமெயிலுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்றதுக்காக அது ஒரு செப்பரேட் போர்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிக்கு இந்த 3 அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷேர் பாயிண்ட், இன்னொன்று ஆஃபீஸ் 365 ஆப்ஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் மெயில் பாக்ஸ் யூசர்ஸ் ஆஃபீஸ் 365 இருக்கிறவங்க. அடுத்தது அவங்களோட ஆஃபீஸ் 365 மெயில் அக்கௌண்ட். இது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் சொல்லலாம், இல்லை அவுட்லுக் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஸோ அவுட்லுக், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் வி நீட் டு ஹேவ் க்ரீன் செக் மார்க். ஸோ இதில் வந்து இந்த க்ரீன் செக் மார்க் வேலிட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ப்ரீ ரிக்வசிட்ஸ். நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ரிக்வசிட்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போக முடியும் அண்ட் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷனும் சக்ஸஸாக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நியூ டிசைனர் வெர்ஷன். இப்போ நீங்கள் இதை வந்து ஓல்டு வெர்ஷன் லெகசி வெர்ஷனுக்கே நான் வைக்கணும், அப்படி வச்சு எனக்கு யூஸ் பண்ண தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அந்த வெர்ஷனுக்கு மாற்றலாம். ஸோ இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்விட்ச் வித்தவுட் சேவிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் மாற்றலாம். ஸோ மாற்றும் பொழுது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ ஆர் இப்போ வந்து பவர் ஆட்டோமேட் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ இப்படி தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இது வந்து ஒரு ஓல்டு லெகசி வே ஆஃப் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து ஓல்டு வே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நியூ டிசைனர் டெம்ப்ளேட் மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ டிசைனர் வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பட் டேக் இட் இன் மைண்ட், மைக்ரோசாஃப்ட் ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க. அந்த ஓல்டு கஸ்டமைசேஷன் ஆர் அந்த ஓல்டு மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோக்கு வந்து ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தட் டெட்லைன் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களால் இந்த நியூ டிசைனர் இன்டர்ஃபேஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்குனா, முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூ டிசைனர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பழகிக்கங்க. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதை பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த டெம்ப்ளேட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when an item is created or modified. ஸோ இது வந்து ஷேர் பாயிண்ட் ரிலேட்டடான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்னதான் டெம்ப்ளேட் நமக்கு இருந்தாலும் அதுக்கேற்ற கரெக்டான பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆட்டோமேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நம்மளே கிரியேட் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட் நிறைய இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் மாதிரியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது நம்ம எதுக்கு வந்து மேனுவலாக இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம வந்து கிளவராக இருக்கிற ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸையே நம்ம எடுத்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போக நமக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து இந்த ஆல்ரெடி ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸில் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நான் கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ எந்த பர்டிகுலர் சைட் அட்ரஸை நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ண போகிறீங்க, விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் சைட் அட்ரஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆட்டோமேஷன் பாயிண்ட் அவுட் ஆகும். அதுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் ஆல்ரெடி சில சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டேக் ஐம் கோயிங் வித் சச்சின். ஸோ அந்த சைட் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் நேம். ஸோ லிஸ்ட் நேம் அப்படின்னும் பொழுது ஷேர் பாயிண்ட்டில் லிஸ்ட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், எக்ஸல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்க லிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சைட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. அந்த சைட் அட்ரஸில் எந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஒரு எந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சைட் அட்ரஸ் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராடர் ஸ்கோப் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த இதில் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம
we are going to little specific அந்த particular siteல இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போகிறோம். ஸோ இதில் வந்து SharePoint list name. ஸோ SharePoint list name நான் வந்து ஆல்ரெடி வந்து 2 இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால I'm just going with one. ஸோ நான் வந்து test_pa அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரீ ரிக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு புது SharePoint சைட்டே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் நேம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் பேசிஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதில் டெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நான் வந்து இப்போ இதை சூஸ் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ்க்கு போல இப்போதைக்கு நான் வந்து பேசிக் மட்டும் டச் பண்ணுறேன். ரொம்ப இன்டெப்த்தாக போனாலும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் வித் பேசிக் பேராமீட்டர்ஸ். அதுக்கடுத்தது இதோட செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து அந்த கண்டிஷன் செக்யூரிட்டி வைஸ் இதெல்லாமே இருக்குது. நம்ம இப்போதைக்கு வந்து ரொம்ப இதில் டீட்டெயில்டாக அந்த செட்டிங்ஸில் சேஞ்சஸ் வேண்டாம். கோட் வியூ, ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ JSON ஃபார்மேட். ஸோ இதை நீங்கள் அப்படியே பார்த்தாலே ஓரளவுக்கு ரீடபிளாக தான் இருக்கும். பட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இந்த நாலேஜ் வந்து நமக்கு தேவை கிடையாது. வித்தவுட் கோட் நம்ம வந்து ஈஸியாகவே இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த கோட் நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து JSONல ஐம் அன் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த கோட் வியூலையும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். கஸ்டமைசபிள் கம்ப்ளீட்லி. ஸோ நம்ம வந்து we will stick with parameter. நம்ம வந்து வித்தவுட் கோட் அந்த மெத்தடாலஜிலேயே போயிடுவோம். ஸோ நவ் நான் இந்த சைட் அட்ரஸ் அண்ட் அதோட பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட்டோட நேமை கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட் மை ப்ரொஃபைல். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, எந்த ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நமக்கு இப்போ இதில் வந்து எந்த ஃபீல்டும் தேவையில்லை. ஏன்னா எல்லா Office 365 யூசர்ஸ் எதெல்லாம் வந்து நம்ம Office 365 டெனண்ட்டில் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். அடுத்து சென்ட் அண்ட் இமெயில். ஸோ இந்த சென்ட் அண்ட் இமெயில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனோட நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டாகவே பாப்புலேட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐட்டம் என்ன, அண்ட் இதை வந்து நம்ம வந்து ஸோ 2 types of expression சொல்லுவோம் இல்லைங்களா. ஒன்று வந்து டைனமிக் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று வந்து நார்மல் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதோட அந்த டினாமினேஷன் டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டாம். காரணம் ஏன் சொல்கிறேன்னா அதுதான் அந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்டோட ஒர்க். நீங்கள் வந்து இதில் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப ரீடபிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ஜெக்ட் ஐட்டம், ஸோ எதை பற்றின விஷயம் அப்படின்றது தான் அது போட்டிருக்காங்க. வாஸ் மாடிஃபைட் பை, எப்போ வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அந்த டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ரீசெண்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாடிஃபை டைமோட உங்களுக்கு சப்ஜெக்ட் லைனில் வரும். ஸோ பாடிலையும் அதே இன்ஃபர்மேஷன் தான், ஐட்டம் என்ன, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்கா அப்படின்ற அந்த விஷயமும் இந்த பையில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு சில விஷயங்கள் வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் இது வந்து டைனமிக் கண்டென்ட். ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் என்னென்ன இதோட அடிஷ்னல் டேட்டாஸ் ஏதாவது உங்களுக்கு பாடியில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் வித் வாட் எவர் இட் இஸ். அடுத்தது வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சப்போஸ் நீங்கள் மெயிலில் வந்து ஹை அப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் இமெயில் இது வந்து ஹை அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளாகோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இல்லை இது வந்து ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னா நார்மல் போடலாம், இல்லை லோனாலும் லோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த இதுக்காக லோ அப்படின்றதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இன்னர் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை 90% முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளோ செக்கர். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ செக்கர் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஏதாவது எரர் ஆர் வார்னிங், நீங்கள் இந்த இன்டகிரேஷன், அதாவது இவங்க என்னதான் இது வந்து ஒரு ரெடிமேட் ஒரு ஃப்ளோவாக இருந்தாலும் இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்லை நம்மளே வந்து ஒரு தப்பான ஒரு ஃபோல்டரையோ இல்லை ஒரு இமெயிலையோ டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த எரர்ஸ் ஆர் வார்னிங்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது வந்து we are going for testing. ஸோ எனி ஃப்ளோ என்ன, ஈவன் தோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஒன், நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களே அங்கே டெஸ்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறாங்கன்னும் போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 100% உங்கள் சைடில் வேலிடேஷன் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா தென் யூ கோ ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எந்த ஃப்ளோ க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே கனெக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒவ்வொரு அப்ளிகேஷன் இன்டகிரேட் பண்ணுறோம். there might be a lot of reasons. சில டைம் வந்து சர்வீஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம்,
நீங்கள் பண்ணுற நேரம் அந்த அப்ளிகேஷன் ஏதாவது டவுனாக இருக்கலாம், சர்வீஸ் டிகிரடேஷன் நடக்குது, மெயின்டெனன்ஸ் நடக்கும், நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் நிறைய விஷயங்களை விசிபிலிட்டியாக போடுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ நவ் ஐம் கோயிங் ஃபார் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பாருங்கள் மேனுவல் ஆட்டோமேட்டிக். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் இது நம்ம எதுவுமே ட்ரிகர் பண்ணல, பிகாஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நம்ம ஒரு டிஃபால்ட் டைமர்லாம் செட் பண்ணோம், அதெல்லாம் நம்ம இன்னும் போகலாம் அந்த விஷயத்துக்கு. ஸோ மேனுவலாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேனுவலி அண்ட் தென் கிளிக் ஆன் டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டு see it work now perform the starting action. ஸோ நீங்கள் என்ன இந்த டெம்ப்ளேட் ஆர் இந்த ஆட்டோமேஷனில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மேனுவலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், an item in a SharePoint is modified, send an email. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு SharePointக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த சைட்டை கொடுத்தோமோ அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஐட்டமில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் SharePoint சைட். நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ அந்த SharePoint சைட்டில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஆர் மேபி ஓகே ஐ திங்க் நம்ம வந்து test_ph சூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறோம். ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு லெட்ஸ் டேக் ஐம் ட்ரைங் டு create a new item. நான் வந்து இன்னொரு ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் SharePoint நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ ஐட்டம் கிரியேஷன் ஒரு மாடிஃபிகேஷன் எனிதிங் உங்களுக்கு வந்து அங்கே ட்ரிகர் ஆகணும், அதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் வந்து ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் we have to see அந்த நோட்டிஃபிகேஷன்ன்றது அந்த பர்டிகுலர் இமெயில்ஸ்க்கு போதா அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஃப்ளோவை போய் பார்க்குறோம். ஸோ ஃப்ளோ போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆகப்பட்டது பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ we will see how this goes. ஓகே, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பிகாஸ் இதில் வந்து நம்ம டெஸ்ட் எஸ்பி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ எதற்கு நம்ம ஜஸ்ட் நவ் பண்ணோம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பர்டிகுலர் யூசருக்கு ஐட்டமோட நேம் என்ன, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதோட டேட் என்ன அண்ட் யார் பண்ணியிருக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷனாக ட்ரிகர் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தோம், லோ இம்பார்ட்டன்ஸில் கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கூடவே வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷனை வச்சு அதர் ஆப்போசிட் பர்சன் தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவங்க அந்த சைட்டில் போயிட்டு தே கேன் சி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ளோவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ளோ போனீங்கன்னா நீங்கள் ஃப்ளோலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் அட்மினாக இருப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க, பட் யூசரோட இமெயில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் யூசர்ஸ்க்கு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கே டவுட் இருக்குது இந்த ஃப்ளோ ஒர்க்காக இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸில் நீங்கள் செக் பண்ணலாம். நம்பர் 1, உங்களுக்கு இங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா your flow ran successfully அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. நம்பர் 2, உங்களுக்கு இந்த க்ரீன் செக் மார்க்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் 1 செக் மார்க்னாலே நீங்கள் கரெக்டான SharePoint கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. நம்பர் 2 கரெக்டான Office 365 அந்த டெனண்ட்டில் இருக்க யூசர்ஸை பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்பர் 3 கரெக்டான இமெயில் அட்ரஸஸை பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த 3 செக் மார்க்ஸ். ஸோ இந்த 3 செக் மார்க்ஸ் வரும்போதே இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த 3 க்ரீன் செக் மார்க்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரீன் செக் மார்க் வரும், மற்ற ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபெயில் ஆகும்போது அங்கே என்ன இஷ்யூ அப்படின்றத நம்ம பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். பட் வென் யூ கெட் ஆல் தீஸ் 3, இந்த 3மே வந்து உங்களுக்கு க்ரீன் செக் மார்க்கில் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ளோ வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அவ்வளோதான், நீங்கள் இப்போது இந்த ஃப்ளோவை வந்து ப்ரொடக்ஷன்லையும் டிப்ளாய் பண்ணலாம். யூ குட் டு கோ. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ தட் நம்மளே வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம பண்ணியிருக்க ஃப்ளோ அது வந்து கரெக்டாக ஒர்க்காக இருக்கா, டெஸ்ட் கரெக்டாக ஒர்க்காக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா your flow is ready to go அண்ட் இதில் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் ரன்னும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 minutes முன்னாடி ரன் பண்ணேன் இல்லைங்களா, அதோட சக்சீடட் இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதையும் இந்த ரன் ஹிஸ்ட்ரியும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த டாபிக் இதுதான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங்.
ஒரு ஷேர் பாயிண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் புதுசாக ஆட் பண்ணுறாங்களோ இல்லை சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ மாடிஃபை பண்ணுறாங்களோ எது பண்ணாலும் நீங்கள் எந்தெந்த யூசருக்கு பாயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த யூசர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். அண்ட் அவங்க வந்து எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, என்ன டாக்குமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தே கேன் ஈஸிலி அப்சர்வ் அண்ட் மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணணுன்றது தே கேன் டூ இட். ஸோ அதுக்கு இந்த ஆட்டோமேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆட்டோமேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா people can start using, அவங்க வந்து அந்த ஷேர் பாயிண்ட் சைட்டில் என்ன நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடலாம், டெலீட் பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ எது பண்ணாலும் அந்த யாருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகரிங் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஓகே, ஸோ மக்களே, நான் இந்த மாதிரி இன்னும் கண்டினியூஸாக நிறைய சீரீஸ் பவர் ஆட்டோமேட் ரிலேட்டடாக போட போகிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.